இந்த நீங்களாம் நிறைய பிரீட் வகையான நாய்களை பார்த்துருப்பீங்க. ஸோ பணக்கார நாய்களும் இதுதான் பண்ணுது. அதை அப்படி நோட் பண்ண கோட் பண்றாங்கல்ல. இந்த பணக்கார நாய்கள் அப்படின்ட்டு தனியா வைக்கிறாங்க. தெரு நாய்கள்னு இந்த இந்த எப்படி இதை கம்பேர் பண்றீங்க? இல்ல என்ன பொறுத்தவரையிலும் இந்த பணக்கார நாய், தெரு நாய் அப்படிலாம் இல்ல. எல்லாமே மொத்தத்துல நாய் அவ்வளோதான். அவங்கவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாரி வளர்த்துறாங்களே ஒழிய, இதுல எனக்கு அந்த பிரிச்சு பார்க்கறது எனக்கு எதுவும் தெரியல. மொத்தத்துல அது நாய் அவ்வளோதான். ஆனா பணக்காரங்களை இது வரைக்கும் கடிச்சதே இல்லையே அப்படின்றத ஒண்ணு வைக்கிறாங்கல்ல. மேபி கடிச்சிருக்கலாம். அவங்க வெளிய சொல்லாம இருக்கலாம். ம். அவங்க கார்லயே வராங்க, கார்லயே போறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஏரியால பார்த்தீங்கன்னா, எல்லாம் கார்லயே போவாங்க, கார்லயே வருவாங்க. அவங்களுக்கு நம்ம எளிய மக்கள் இருக்கிற இடத்துல வந்து அவங்களுக்கு அப்படி நடந்திருக்குமான்னு தெரியுமா தெரியல. ஆனா அங்க தான் வந்து நெறைய நாய்கள்லாம் சுத்திட்டு இருக்கும். அவங்களோட தான் அங்க தான் படுத்துட்டே இருக்கும். அங்க தான் போக்குவரத்து போயிட்டு வந்துட்டே இருக்கும். அந்த ப அந்த பக்கம் அந்த நாய்ங்க இருக்குதா என்னன்னு கூட தெரியாது நம்மளுக்கு. அவங்களுக்கு தெரியல. ம். இந்த நடுவுல அந்த அந்த விவாதத்துல கூட அந்த சவுண்ட் வச்சுலாம் பார்த்தது நீங்க. உண்மையாலுமே நாய்களுக்கு லாங்குவேஜ் இருக்கா? அத மனிதர்கள் புரிஞ்சுக்கிறாங்களா? இருக்கு. அது ஒவ்வொரு ஓனர்ஸ பொறுத்து இருக்கு. சரி. அவங்களோட அந்த டாகோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, அவங்களுக்கு அந்த சில அதோட வாய்ஸ வச்சு புரிஞ்சுப்பாங்க. மத்தபடி அது முழுசா எப்படின்னு எனக்கு தெரியல.